ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம ஒரு இச்சாதாரி நாகத்துடைய காதல் கதையை தான் பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே தெரியுற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற கதை உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே மாங்க் லீய காட்டுறாங்க. அவர் கூடவே அவரோட அசிஸ்டன்ட் சேனை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டீமனை அழிக்கிறதுக்காக காட்டுப்பகுதியில இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்க கதவை திறந்ததும் அது அவங்கள வேற ஒரு பனி பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போகுது. இத பார்த்ததும் மாஸ்டர் லீ இது எல்லாமே அந்த டீமனோட மாயைன்னு சொல்ல, இதே நேரத்துல அந்த மலைக்கு மேல ஒரு வெளிச்சம் தெரிய, சடனா அந்த வெளிச்சம் ஒரு பெண்ணா உருமாற அந்த டீமனை நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு சேன் போக டீமன் இவரை ஃப்ரீஸ் பண்ணிடுது. உன்னுடைய சக்திகளை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம மனிதர்களை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ற, இனி உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் லீயும் அவளை ஈஸியாவே டேக்கிள் பண்றாரு. உடனே அந்த டீமன் அங்க இருக்க பனிக்கட்டிகளை உடைச்சு அந்த ஒரு துகளுக்குள்ளயும் புகுந்து அவரை அட்டாக் பண்ண வருது. மாஸ்டர் லீயும் அவருடைய ஆயுதத்தை வச்சு எல்லாத்தையுமே தடுக்கிறாரு. கடைசியா தன்னுடைய கையில இருக்க அந்த மந்திரக்கல்லை எடுத்து அந்த டீமனை அதுக்குள்ள புடிச்சிடுறாரு. அடுத்த நொடியே ஃப்ரீஸ் ஆன அந்த சேனோ ரிலீஸ் ஆயிடுறாரு. உடனே மாஸ்டர் அந்த மந்திரக்கல்ல அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து இத பத்திரமா மந்திர கோட்டையில அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே இங்க சைனால அந்த மந்திர கோட்டையை தான் காட்டுறாங்க. நம்ம சேனும் புடிச்ச அந்த டீமனை அங்க இருக்க மந்திர கண்ணாடியில அடைக்க போக இதுக்கு முன்னாடி பிடிச்ச எல்லா டீமன்ஸும் வெளியே வர பாக்குதுங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம மந்திரத்தை சொல்லி அவன் கொண்டு வந்த டீமனை அதுக்குள்ள அடைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி சைனால இருக்க மலை பிரதேசத்தை காட்டுறாங்க. அங்க ரெண்டு இச்சாதாரி நாகங்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல அந்த ஒயிட் ஸ்னேக் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல இருக்கிறது அவளுடைய சகோதரி குயின். ஒரு நாள் அந்த இடத்துக்கு மூலிகைகளை பறிக்கிறதுக்காக கிராமத்துல இருந்து ஆட்கள் வர அதுல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ ஜென். இது எல்லாத்தையுமே மலை உச்சில இருந்து நம்ம ஹீரோயினும் குயின்னும் பாத்துட்டு இருக்க, உடனே நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு குயின்னும் அங்க இருந்து உடனே கிளம்புறா. ஹீரோவும் மூலிகைக்காக செங்குத்தா ஏறிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாம்பா வந்த நம்ம குயின் ஹீரோவை பயமுறுத்த மலையில இருந்து தண்ணியில விழுந்த அந்த அதிர்ச்சியில நம்ம ஹீரோவும் மயங்கிடுறான். முழுகிட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஹீரோயினும் பொண்ணா உருமாறி வந்து காப்பாத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் கண் முழிக்க அவனை சுத்தி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இருக்காங்க. என்ன காப்பாத்தின அந்த பொண்ணு எங்கன்னு கேட்க, எந்த பொண்ணை கேக்குற, கனவு லோகத்துல வாழாதரா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் அவளோட சிஸ்டரும் கேட்டுன்னு தான் இருக்காங்க. என்ன மனுஷனை காப்பாத்தினதும் இல்லாம அவனை மெய் மறந்து பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வைக்கப்படுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மாஸ்டர் லீய காட்டுறாங்க. அவர் போற வழியில ஏதோ ஒரு டீமன் கடிச்சு ஒரு பொண்ணு இறந்திருக்கிறத பாக்குறாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு மாஸ்டர் லீயும் கேட்க, இன்னைக்கு ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு சேனும் சொல்றான். மக்களுக்கு ஆபத்து, எப்படியாச்சும் அந்த டீமனை பிடிக்கணும்னு சொல்ல இவங்க போற வழியில ஒரு படகை பார்க்க அதை ஓட்டிட்டு வரதே நம்ம ஹீரோ தான். அவங்களும் படகுல ஏறிக்கிறாங்க. மூலிகை ஸ்மெல் வர நம்ம ஹீரோவை பார்த்து நீ வைத்தியரான்னு கேக்குறாங்க. ஆமா இப்பதான் கத்துட்டு இருக்கேன்னு சொல்றான். இதே நேரத்துல காட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ எப்பயுமே ஹீரோட நினைப்பாவே இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு எலி, முயல், ஆமை மூணு பேருமே வர என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினும் ஊருக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல இதை கேட்ட குயின்னும் ஊருக்குள்ள போறது ரொம்பவே கஷ்டம், தேவையில்லாம போய் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் பிடிவாதமா ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குவின்னை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்த ஊர்லயும் திருவிழா நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் குவின்னும் படகுல போயிட்டு இருக்காங்க. நீ போய் ஹீரோ எங்க இருக்கான்னு பாத்துட்டு வான்னு சொல்ல இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு குவின்னும் அங்க இருந்து கிளம்புறான். இந்த சீனை இப்படியே கட் பண்ணா மாஸ்டர் லீயும் சேனும் அதே திருவிழால தான் இருக்காங்க. சேன் அவன் கையில ஒரு கருவியை வச்சிருக்கான். அது டீமன் பக்கத்துல வந்தா காட்டி கொடுத்துரும். மாஸ்டரும் சேனும் பிரிஞ்சு அந்த டீமனை தேடும் போது சடனா அந்த கருவி வேகமா சுத்த ஆரம்பிக்குது. உடனே பக்கத்திலேயே நடந்து வந்திருந்த குவின்னை நிறுத்தி இங்க ஏதோ டீமன் இருக்குன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் சேனை கொல்ல பார்த்தாலும் பேசியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குவின்னும் அங்க இருந்து கிளம்ப ஒரு வழியா திருவிழால நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிச்சிடுறான். நேத்து மூலிகை பறிக்க வந்தது நீங்க தானே, எங்க அக்கா உன்னை தேடுறான்னு சொல்ல நீங்க தேடுற ஆள் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். நம்ம குவின்னும் மந்திரத்தை சொல்லி ஊத ஹீரோவோட படகும் காத்துல வேகமா சுத்த ஆரம்பிக்குது. குவின்னும் தண்ணியில குதிச்சு அந்த படகை அவங்க அக்கா இருக்க இடத்துக்கு வேகமா தள்ளிட்டு போறான். அங்க இருக்க பாலத்துல அந்த படகை மோத வைக்க தண்ணியில விழுந்த ஹீரோவும் பாலத்துல ஏறுறான். அங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க வாலண்டரியா போயிட்டு ஹீரோ கிட்ட பேச அவனும் அவங்கள விட்டு தள்ளி தள்ளி போறான். உடனே நம்ம ஹீரோயினும் எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நான் ஆபத்துல இருக்கும்போது தண்ணியில குதிச்சு என் உயிரை காப்பாத்தினான், அப்போ என்னோட மனசை நான் பறி
கொடுத்துருன்னு சொல்ல இதை கேட்டு சந்தோஷமான நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அவளுக்கு லவ் யூ சொல்லுன்னு ஹீரோவை தண்ணியில தள்ளி விட்டுறா. இவளும் தண்ணியில குதிச்சு ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியில எப்படி மீட் பண்ணாங்களோ அதே மாதிரி மீட் பண்றாங்க. அப்போதான் நம்ம ஹீரோவுக்குமே தெரிய வருது இவதான் நம்ம தண்ணியில பார்த்த பொண்ணுன்னு. இந்த சீன் இங்கேயே கட்டாக நம்ம குயின் திரும்பவும் அந்த சேனை பார்க்க போறான். நீ டீமனை பிடிக்க தானே வந்த, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதோ அங்க இருக்க படகுல ஒரு டீமன் ஒரு பொண்ணோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு, போய் காப்பாத்துன்னு சொல்ல சேனும் அந்த கப்பல் கிட்ட போயிடுறான். இது வரைக்கும் அந்த கப்பல்ல இருந்த எல்லா பொண்ணுங்களுமே இப்ப டீமனா மாறுறாங்க. அப்படியே ரக்கையை வச்சுட்டு பறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சேனும் முடிஞ்ச அளவுக்கு மந்திரத்தை சொல்லி அங்க இருக்க டீமன் எல்லாத்தையுமே திரும்பவும் ஒவ்வொலா மாத்தி விட்டுறான். எப்படியோ டீமனை அழிச்சிட்டோம்னு நினைக்க நம்ம சேனோட காலை ஏதோ ஒண்ணு இழுக்குது. என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த வவ்வாலுகளுக்கு எல்லாமே ஹிட். அது நம்ம சேனை கடிச்சிட்டு அங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு போக பின்னாடியே நம்ம மாஸ்டர் லீயும் அதை துரத்திட்டே போறாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய கழுத்துல இருக்க மாலை எடுத்து அந்த டீமன் மேல ஏறிய சேனை தண்ணியில போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குது. அப்பவும் மாஸ்டர் லீ அதை விடாம அதோட வாழை புடிச்சிட அந்த டீமன் லீய எரிமலை கிட்ட கொண்டு போகுது. அப்பவும் அந்த டீமனை விடாம அது மேல ஏறி அவர்கிட்ட இருக்க ஒரு மந்திர கத்திய வச்சு அந்த டீமனை கொண்டுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி துறவிங்களா இருக்கிற ஒரு கோயில காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தன்னுடைய அசிஸ்டண்ட கூட்டிட்டு வராரு மாஸ்டர் லீ. இத பார்த்த மத்த மாவங்களாம் என்ன ஆச்சுன்னு கேட்க இவனை ஒரு டீமன் கடிச்சிருச்சு, இவனும் கொஞ்ச நேரத்துல டீமனா மாறிடுவான், எனக்கு டைம் கொடுங்க, இவனை குணப்படுத்த வழி இருக்கான்னு நான் பாக்குறேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் இச்சாதாரிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாது. இப்படியே நாட்களும் போக அந்த புத்தா டெம்பிள காட்டுறாங்க. சேனும் கொஞ்சம் கொஞ்சமா டீமனா மாறிட்டு இருக்கான். அவனுடைய காதும் பல்லும் ஆல்ரெடி வவ்வால் மாதிரி மாறிடுச்சு. இத பார்த்து சேனும் ரொம்பவே கஷ்டப்படுறான். இனி நாம உயிரோட வாழ வேணாம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போக அந்த இடத்துக்கு குயின் வரா. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. இவனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல இவனை ஆறுதல் படுத்துறதுக்காக நம்ம குயினும் நானே ஒரு இச்சாதாரி தான் சொல்லிட்டு தன்னோட நாக்க நீட்ட இத பார்த்து நம்ம சேனும் பயப்பட இப்ப நம்ம ரெண்டு பேருமே ஒரே இனம் தான் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த சீன் இங்க கட்டாக நம்ம ஹீரோயின் அவ வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு வர இவங்க தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு காட்ட அங்க இருக்க யாருமே மனுஷங்களை மாதிரியே நடந்துக்கல. ஒருத்தனுக்கு கோழி கால் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு முயல் காது இருக்கு. நம்ம ஹீரோயினும் இது எல்லாத்தையுமே எப்படியோ சமாளிச்சுட ஹீரோவும் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறான். அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லிட ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அங்க இருக்கவங்க மேல போட்டிருந்த ஸ்பெல் மறைஞ்சு திரும்பவும் பழைய உருவத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி தெரியாம குயினும் ஹீரோவை மயக்கம் போட வைக்க ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க மாஸ்டர் லீ இங்க வந்துட்டு இருக்காரு, என்னால அதை உணர முடியுதுன்னு சொல்றான். அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியில காட்டுறாங்க. மாஸ்டர் லீயும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸும் அங்க வந்திருக்காங்க எல்லா டீமன்ஸையும் அழிக்கிறதுக்காக. உடனே அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு மந்திரம் சொல்ல அந்த வீடு பழையபடி மாறுது. சீடர்கள் எல்லாருமே அந்த டீமன்ஸை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் லீயும் குயினும் நேருக்கு நேர் மோதிக்க அங்க நடக்கிற ஃபைட் வேற லெவல்ல இருக்கு. ஒரு வழியா மாஸ்டர் லீ குயினை பிடிக்க பார்க்க அந்த இடத்துக்கு டீமனா மாறின சேன் உள்ள வந்துடுறான். அவளை ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல மாஸ்டர் லீயும் என் கூட வந்துடுன்னு சொல்றாரு. என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த கிளம்பிடுறான். அப்படியே இங்க இந்த வீட்டுல ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில மாஸ்டர் லீ அந்த ஊருக்குள்ள வர ஊர் மக்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு நோயினால கொடூரமா இறந்து போயிருக்காங்க. பாதிக்கப்பட்ட சில பேரை நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக மருந்து கொடுத்து பாக்குறான். அங்க வந்த மாஸ்டர் லீயும் இந்த நோயை யாராலையும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. நான் என்னோட சைட்ல இருந்து ட்ரை பண்ணி பாக்குறேன் மாஸ்டர்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த நோயில இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயினும் அவன் கவனிக்காத நேரத்துல இவளுடைய சக்திய மருந்தா மாத்தி அதுல கலந்துடுறா. இதனால நம்ம ஹீரோயினுமே வீக் ஆகுறா. அதே நேரத்துல மனிதர்களுடைய ஆத்மாவை டீமன்கள் வேட்டையாட அங்க வந்த மாஸ்டர் லீ அதை பிடிக்க ட்ரை பண்றாரு. அந்த டீமன்ஸும் உருவத்தை மாத்தி அங்க இருந்து ஓட ட்ரை பண்ண சீடர்களும் அதை துரத்திட்டே போறானுங்க. எதிர்க்க வந்த நம்ம மாஸ்டரும் அது எல்லாத்தையுமே அந்த மந்திரக்கல்ல புடிச்சிடுறாரு. அப்படியே இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த நோயால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே மருந்து கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கான். இத பார்த்த மாஸ்டரும் அந்த மருந்தை வாங்கி பார்க்க அதுல ஏதோ பவர் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. இதை நீ மட்டும் தான் தயாரிக்கிறியான்னு கேட்க இல்ல மாஸ்டர், என்னோட ஒய்ஃபே ஹெல்ப் பண்றான்னு சொல்றான். உடனே அந்த மாஸ்டர் தன்னோட கையில இருக்க ஒரு மந்திர கத்தியை கொடுத்து இதை என் கிஃப்டா வச்சுக்கோ உன் சேஃப்டி பர்பஸ்க்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே நம்ம ஹீரோயின் படகுல போயிட்டு இருக்கும் போது எதிர்க்க மாஸ்டர் லீ நிக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம மாஸ்டர் அவன் முன்னாடி வந்துடுறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையும் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை லாக் பண்ணிடுறாரு. எதுக்காக மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னோட சக்தியை கொடுத்தேன்னு கேட்க அது உன்னுடைய ஆயுள் காலத்தை கம்மி பண்ணுன்னு தெரிஞ்சு நீ அதை பண்ணிருக்க, நீ மனுஷங்களை காப்பாத்திருக்க, அதுக்கு நன்றி சொல்லதான் இங்க வந்த. ஆனா ஹீரோவை விட்டு விலகிட, உன்னால அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்ல அவனை நான் காதலிக்கிறேன், நீ ஒரு இச்சாதாரிங்கிறது அவனுக்கு தெரியுமா, நீ நிறைய மக்களோட உயிரை காப்பாத்திருக்க, அதனால இந்த வாட்டி உன்னை விட்டுறான், ஆனா திரும்ப உன்னை இதே இடத்துல பார்த்தா கருணை காட்ட மாட்டேன். அப்படியே மாஸ்டர் லீயும் அங்க இருந்து கிளம்பிட அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்கான். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இது
இதுல என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்கேன்னு கேட்க, நம்ம பாரம்பரிய சூப்போட பாம்பு விஷத்தை முறிக்கிற ஃப்ளவரையும் போட்டிருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் ஓடி போய் கதவை லாக் பண்ணிக்கிறா. என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்றா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பாம்பா மாறிட்டு இருக்கா. ஹீரோக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் கதவு வழியா போயிடலான்னு பாக்குறா. ஆனா ஏதோ ஒரு சக்தி அவளை வெளியில விட மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு மாஸ்டர் லீயும் வந்துடுறாரு. நான் அவ்வளவு சொல்லி நீ இதே இடத்துலதான் இருக்கல்ல. இதை கேட்ட ஹீரோயினும், எதுக்கு எங்களை பிரிக்க நினைக்கிறீங்க? நாங்க ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைச்சது தப்பான்னு கேட்க, உடனே பாம்பா மாறி மாஸ்டர் லீ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் உள்ள வந்துடுறான். அவ்வளவு பெரிய பாம்பை பார்த்ததும் பயத்துல அந்த மந்திர கத்தி எடுக்க, அவனை அறியாம அந்த பாம்பை குத்திடுறான். அந்த பாம்பும் வழியில கத்திட்டு தரைய பொளந்துட்டு தண்ணிக்குள்ள ஓடிடுது. உடனே ஹீரோவும் மாஸ்டர் கிட்ட ஓடி போய், என் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு, அந்த பாம்பு முழுகிடுச்சான்னு கேட்க, அதுக்கு மாஸ்டரும் அந்த பாம்பே உன்னோட ஒய்ஃப் தான் சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். சொந்த மனைவியே குத்திட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் கையில இருக்க அந்த கத்தியையுமே கீழே போட்டுறான். இந்த மந்திர கத்தியால எந்த டீமனை குத்துனாலும் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுடைய சகோதரி மடியில படுத்துட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்துருவேன், ஆனா அவர் கூட வாழ்ந்த இத்தனை நாட்கள் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு ஒரு எலி ஓடி வருது. நம்ம ஹீரோயினை காப்பாத்த ஒரு வழி இருக்கு. யாருமே போக முடியாத அந்த மந்திர கோட்டைக்குள்ள போய் அங்க இருக்க மந்திர வேற நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தா அவ குணமாயிடுவா. நெருப்பால கூட அந்த வேற அழிக்க முடியாது. ஆனா அந்த மந்திர கோட்டைக்குள்ளதான் நிறைய டீமன்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஒய்ஃபை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த மந்திர கோட்டையை நோக்கி போறான். மலை மேல ஏறி ஒரு ஜன்னல் வழியா அந்த கோட்டைக்குள்ளேயும் போயிடுறான். அந்த டீமன்ஸ் அடைச்சு வச்சிருக்க கண்ணாடியை தாண்டி தான் போறான். அங்க அந்த மந்திர வேரையும் பார்க்க இவனும் அதை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அதை கையில பிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வேறு பல மடங்கு அதிகமா மாறிடுது. எல்லா வேர்களும் சேர்ந்து அவனை நெரிக்க, அந்த எலி சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது. அந்த உண்மையான வேரை எரிக்க முடியாதுங்கிறது. அங்க இருக்க எல்லா வேரையுமே கொளுத்தி விட்டுறான். அதுல ஒரு வேர் மட்டும் எரியாம இருக்கு. நம்ம ஹீரோவும் ஓடி போய் அந்த வேரை பிடிக்க, அடுத்த நொடி அந்த மந்திர கோட்டையோட லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மந்திர வேர் தான் அந்த டீமன்ஸ வெளியே வராம தடுத்து நிறுத்தி இருக்கு. இப்போ அதை பிடிச்சதுனால அங்க இருக்க எல்லா டீமன்ஸும் வெளியே வந்துடுது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு மாஸ்டர் லீ உணர்றாரு. அந்த மந்திர கோட்டையை நோக்கி எல்லாருமே ஓடி வர, நம்ம ஹீரோவும் வெளியில வந்ததும் அந்த எலி கிட்ட மந்திர வேற கொடுத்து ஹீரோயின் கிட்ட போய் சேர்க்க சொல்றான். எலியும் அங்க இருந்து கிளம்பிட, அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில வந்த எல்லா டீமனும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள ஒன்னொன்னா போகுதுங்க. அதே நேரத்துக்கு மாஸ்டரோட சீடர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட, ஹீரோவை பிடிச்சி புத்தா டெம்பிளுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது வரைக்கும் இவங்க பிடிச்ச எல்லா டீமனுமே இப்ப ஹீரோவோட உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஹீரோக்குள்ள இருக்க அந்த பேய்கள் வெளியே வர பாத்துட்டு இருக்குங்க. அவனை சுத்தி எல்லாருமே இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா யாகத்துக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் லீ சொல்ல, இதே நேரத்துல அந்த எலியும் அந்த மந்திர வேற குவீன் கிட்ட ஒப்படைச்சிருது. இது எப்படி உன்கிட்டன்னு கேட்க, ஹீரோ தான் இதை எடுத்து என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லுது. ஆனா டீமன்ஸ் எல்லாம் அவனை பிடிச்சிருச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் ஷாக் ஆகி இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்க, புத்தர் கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி புத்த கோயில்ல இருக்க எல்லாருமே யாகம் பண்றத காட்டுறாங்க. யாகத்தோட பலனா புத்தரோட மடியில இருக்க ஹீரோவுக்கும் அவன் உடம்புல இருக்க ஒரு ஒரு டீமனும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து வெளியில போயிட்டு இருக்கு. அதே சமயம் மாஸ்டர் லீயும் கதவை சாத்துங்கன்னு சொல்றாரு. கூடவே மந்திர பேப்பரையும் ஒட்ட சொல்றாரு. அப்பதான் தீய சக்தி எதுவுமே உள்ள வராதுங்கிறதுக்காக எல்லாருமே மந்திரத்தை சொல்லும் போது மாஸ்டர் லீ மட்டும் வெளியில இருந்து பாதுகாக்கிறாரு அந்த இடத்த. உடனே அந்த இடத்துக்கு கடல் தண்ணி சுனாமி மாதிரி வர, அந்த தண்ணி வழியா யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் குவினும் தான். மாஸ்டர் லீ முன்னாடி வந்து நிக்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்றாரு. ஹீரோவை என் கூட அனுப்பிடுங்கன்னு சொல்ல, முடியாதுன்னு சொன்னதும் அவங்க 3 பேருக்கும் நடுவுல சண்டை ஆரம்பிக்குது. மாஸ்டர் லீயும் அவங்க 2 பேருக்குமே டஃப் கொடுக்கறாரு. ஹீரோவை எங்க கூட அனுப்பலனா இந்த இடத்தையே அழிச்சிரும்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போக, அந்த இடத்துக்கு சுனாமியே கொண்டு வராங்க. இத பார்த்த மாஸ்டரும் அவர் சக்தியை வச்சு அதை தடுக்க, அவரால் அந்த முழு இடத்தையுமே பாதுகாக்க முடியல. ஒரு சில இடம் சேதாரம் ஆகுது. அந்த 2 பேருமே அசுர நாகமா மாறி மாஸ்டர் லீ அட்டாக் பண்ண வராங்க. அவரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 நாகத்தையுமே சமாளிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த சுனாமி யாகம் பண்ணிட்டு இருக்க அந்த புத்தா டெம்பிள்குள்ளேயே போயிட, அந்த துறவிகள் எல்லாருமே தண்ணிக்குள்ளேயே முழுகினாலும் யாகத்தை விடாம கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மாஸ்டர் லீ கூட சண்டை போட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல குவின்னும் டெம்பிள்குள்ள போயிட்டு அந்த யாகத்தை தடுக்க பாக்குறான். கதவுல மந்திர வார்த்தைகள் ஒட்டப்பட்டிருந்ததுனால அவளால உள்ள போக முடியல. இதே சமயம் கூட்டாளிகளோட வந்த அந்த எலி புத்த துறவிகள் பிணைக்கப்பட்டிருந்த அந்த மணியை கட் பண்ணி விட்டுருதுங்க. அதனால யாகமும் பாதிலேயே நிக்க, புத்த துறவிகள் எல்லாருமே அந்த தண்ணில இருந்து வெளியில வந்துடுறாங்க. எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த தருணத்துல நம்ம ஹீரோயினும் ஹீரோவை வெளியில கொண்டு வந்துடுறா. அதுவும் அந்த மந்திர கோட்டைக்கு பக்கத்திலேயே. ஹீரோவும் கண் முழிக்க நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல கட்டி
பிடிச்சுக்கிறாங்க. அப்போ அவனுமே நீங்க யாருன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் நான் தான் உங்க மனைவின்னு சொல்ல, எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறான். ஹீரோயினும் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்ட பத்தி சொல்ல, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். உடனே அந்த இடத்துக்கு மாஸ்டர் லீ வர, என்ன மந்திரம் போட்டீங்க, என்னோட ஞாபகம் எப்படி அவருக்கு இல்லாம போச்சுன்னு கேட்க, அந்த யாகத்தை நீ பாதியிலே நிறுத்திருக்க கூடாது. என்னதான் அவனுக்குள்ள இருந்து எல்லா டீமனும் போயிருந்தாலும் கூடவே அவனுடைய நினைவுகளும் அவனை விட்டு போயிடுச்சு. இதனால கோவம் அடைஞ்ச ஹீரோயினும் நீங்க நினைச்ச மாதிரியே எங்களை பிரிச்சிட்டீங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம மாஸ்டர் லீயும் ஒரு பாறைக்கு மேல நிக்க, குயின் மேல வந்து நம்ம ஹீரோயின் நிறைய பாம்புகளை ஏவி விட்டு மாஸ்டரை அட்டாக் பண்ண வைக்கிறா. என்னதான் சில பாம்புகளை தடுத்தாலுமே மீதி உள்ள பாம்புகள் அவரை கடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல எல்லா பாம்புகளும் அவரை சுத்தி வளைச்சிட மாஸ்டர் லீயும் அவரோட சக்தியை வச்சு அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல நிக்க முடியாம கீழே விழுந்துட அங்க வந்த குயின்னும் அவரை முழுங்கிடுறா. இருந்தாலுமே நம்ம மாஸ்டர் அவ வயித்தை கிழிச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. இதனால குயின்னும் கடல்லயே முழுகிட மாஸ்டர் லீயும் விஷத்தோட பாதிப்பால கீழே விழுந்துடுறாரு. அதே நேரத்துல புத்த துறவிகள் உயிருக்காக தண்ணியில போராடிட்டு இருக்க நம்ம மாஸ்டராலையும் அவங்கள காப்பாத்த முடியல. அப்போ அந்த இடத்துக்கு முழு டீமனா உருமாறின நம்ம சான் வந்து ஒவ்வொருத்தரையா காப்பாத்துறான். ஒரு வழியா எல்லாரையுமே காப்பாத்திட நினைவு இல்லாம தண்ணியில மிதந்துட்டு இருக்க நம்ம குன்னையும் காப்பாத்துறான். ஒவ்வொரு முறையும் நான் கண் விழிக்கும் போது நீதான் என்ன காப்பாத்துறன்னு சானை பார்த்து சொல்ல, தங்கச்சியோட நிலைமைய பார்த்து கோவம் அடைஞ்ச நம்ம ஹீரோயின் திரும்பவும் மாஸ்டரை அட்டாக் பண்றதுக்காக தண்ணியில இருந்து ஒரு சுழலை உண்டாக்கி அதை மாஸ்டரை நோக்கி ஏவி விடுறா. இதே நேரத்துல நம்ம மாஸ்டர் லீயும் புத்தரை வேண்ட அவரை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் வருது. அது ஹீரோயினோட அட்டாக்க தடுத்துடுது. அப்படியே மாஸ்டர் மேல ஒரு வெளிச்சம் பட திரும்பவும் நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி பல சுழல்களை உண்டாக்கி அவர் அட்டாக் பண்றா. இதே நேரத்துல மாஸ்டர் லீக்கு பின்னாடி 1000 கைகள் வந்து அந்த எல்லா சுழல்களையும் தடுக்குது. அப்பவுமே கோவம் அடங்காத நம்ம ஹீரோயின் மாஸ்டர் லீய சுத்தி சுனாமிய வர வைக்க அங்க வந்த புத்தரோட கை அதை தடுத்ததும் இல்லாம ஹீரோயினையும் போய் அட்டாக் பண்ணுது. இதனால ஹீரோயின் பலவீனம் ஆயிருந்தாலும் அங்க இருக்க மந்திர கோட்டைய பாறைகளா மாத்தி மாஸ்டர் லீய அட்டாக் பண்ண அந்த பாறைகள் நம்ம ஹீரோயினையே செர வச்சிடுது. ப்ளீஸ் நான் ஜியாங்க ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதற அந்த கோட்டைக்குள்ள ஃபுல்லா புத்தரோட ஓவியங்கள் இருக்கு. மனுஷங்களை படைச்ச நீங்க தானே எங்களையுமே படைச்சிங்க. நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சது தப்புனா நீங்க எங்களை படைச்சதுமே தப்புதான். உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்ன ஒரே ஒரு முறை ஜியாங்க பார்க்க விடுங்க. அடுத்த ஜென்மன்னு இருந்தா நான் மனித பிறவி எடுத்து அவர் கூடயே சேரணும். ஒரு முறை அவரை பார்க்க விடுங்க அப்படின்னு கேட்க புத்தரும் அவளுக்கு வழி காட்டுறாரு. மாஸ்டர் லீ தான் அந்த கோட்டையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. வெளியே ஓடி வந்த நம்ம ஹீரோயினும் ஜியானா கட்டி பிடிச்சுக்க, நீ யாருன்னு எனக்கு இப்பவுமே நினைவு வரல, ஆனா உன் கண்ணுல இருந்து வர அந்த கண்ணீரை பார்க்கும்போது என்னோட இதயத்துக்கு ரொம்பவே வலிக்குது. ஏன்னு தெரியல. என்னதான் நீங்க என்ன மறந்திருந்தாலும் நான் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். நீங்க கொடுத்த அந்த நினைவுகளோட வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண அப்போதான் நம்ம ஹீரோவுக்கும் அவனுடைய நினைவுகள் திரும்ப வருது. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்ல, அதே சமயம் புத்தர் கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு. அந்த மந்திர கோட்டை நம்ம ஹீரோயினை உள்ள இழுக்க என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறோம். என்னதான் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய கைப்பிடி தளர ஆரம்பிக்குது. ஹீரோவும் கீழே விழுந்துட அந்த மந்திர கோட்டை ஹீரோயினை உள்ள இழுத்துக்குது. ஹீரோவும் உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா மாஸ்டர்லி அந்த கோட்டையை கீழே விட்டுறாரு. ஜியானோ அந்த கோட்டையோட கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. நீ எத்தனை வருஷம் இந்த கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்றான். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம குயின்னும் சானும் பாத்துட்டு இருக்க இவங்க காதல் கதை இப்படிதான் முடியணுமான்னு ஃபீல் பண்றாங்க. அவ பட்ட கஷ்டமே போதும். என்னதான் நீ டீமனா உருமாறி இருந்தாலும் நீயும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்படியே பல வருஷங்கள் போகுது. ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போல. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கதவை விட்டு ஹீரோயின் வெளியில வருவான்னு ஒரு ஏக்கத்தோட அந்த கதவை பார்க்க இப்படியே இந்த காதல் காவியம் இங்க முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.